இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வஸ்திரம் நம்முடைய அடையாளமா இருக்கிறது. வஸ்திரம் நம்முடைய அந்தஸ்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. வஸ்திரம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு வெளிப்பாடா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம். இந்த வஸ்திரம் பறிக்கப்படாதபடிக்கு நாம தான் காத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரம் கரைப்பட்டு விடாதபடிக்கு நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா திருடன் எப்பொழுதும் அதை உரிந்து கொள்ள அவர் ரெடியா இருக்கணும். எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனுஷனை வழியில திருடர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து அப்படின்னு. அப்ப திருடன் அப்படின்னாலே சத்ரு தான், சாத்தான். அவன் என்ன செய்வான்? நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மை விட்டு உரிந்து கொள்வதற்கு தான் பார்த்துட்டே இருப்பான். போத்திபாரின் மனைவி யோசேப்பின் வஸ்திரத்தை பற்றி கொண்டு அவனிடத்திலிருந்து அதை உறிஞ்சிட்டா. மாம்ச கரைகள் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துல பற்றக்கூடாது. அசுசிகள் எந்த விதத்திலும் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கிருபையா நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். அவருடைய கல்வாரி இரத்தத்தினால அவர் நம்மை முற்றிலும் பாவங்களற கழுவி நம்மை சுத்திகரித்து இந்த வஸ்திரத்தை உடுத்தி நம்மை அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வஸ்திரம் நம்மை விட்டு பறித்து கொள்ளப்படுமானால், இந்த வஸ்திரம் இல்லாமல் நாம் இருப்போமானால் நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள நுழைய முடியாது. கல்யாண வீட்டுல விருந்து சாலைக்குள்ள நுழையும் போது எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த விருந்து சாலைக்குள்ள ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாம உட்கார்ந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவன் கேட்கிறாங்க, எங்கப்பா அவன் வஸ்திரம்? அவன் இருந்து சரியான பதில் இல்லை. ஆகவே அவன் அந்த இடத்துல இருந்து புறம்பாக்கப்பட்டான். இதெல்லாம் வேதம் நமக்கு ஏன் சொல்லுது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துல நம்ம பங்கடையணும்னா நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளணும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். நீங்க பாருங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ் கோட் இருக்கு. அதுலலாம் அவர்கள் செய்யக்கூடாத சில தவறுகளை செய்தார்களானால் அவர்களுடைய மதிப்பு, அவர்களுடைய மரியாதை, அவர்களுடைய மேன்மை, அவர்களுடைய பதவி, அவர்களுடைய பெயர், அவர்களுடைய புகழ் எல்லாம் கலங்கப்பட்டு அவர்கள் அவமானப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. இது மாதிரிதான் விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் ஊழியர்களா இருந்தாலும் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகளை நாம் நடப்பியாமல், ஒளியில நடக்கிறவர்களை போல நம்ம இல்லாம இருளின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருந்தால், மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களா இருந்தால் நமக்கு இப்படி ஒரு பரிதாபமான நிலை ஏற்பட்டு, அதனாலதான் அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபித்து இந்த வேத வசனத்தை நன்கு வாசித்து ஆண்டவர் நம்முடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ள என்னென்ன விதிகளை நமக்கு நியமித்திருக்கிறாரோ அதன்படி நடந்து கடைசி வரைக்கும் இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும். ஏன்னா முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று பைபிள் சொல்லுது. ஆகவே சிறந்த வஸ்திரத்தை நமக்கு அவர் உடுத்தி இருக்கிறார். இந்த வஸ்திரத்தை இழந்து போகாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனே, எங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொண்டு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் உம்முடைய சமூகத்திலே கடந்து வர எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.